ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரப்போகிறாங்க. ஸோ அதில் கேட்கப்படுற அந்த 30 கேள்விகள் என்னென்ன, அதுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கணும், அதை ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 பார்த்தீங்க அப்படின்னா, கேட்கப்படும் 30 கேள்விகள் என்ன, எப்படி பதிலளிப்பது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கொஷினாக உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் முழு பெயரை சொல்லணும். ஸோ முதல் பெயர் என்ன, அதோட சேர்ந்து உங்கள் அப்பா பேர், உங்களுடைய கணவர் பேர் ஏதோ நீங்கள் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது சொல்லணும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாலினம் என்ன, ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்கள் வயது என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. தேதி, மாதம், வருஷம் எல்லாமே சொல்லிவிடுங்க. அது டேட் ஆஃப் பர்த் அந்த கொஷினுக்குள்ளே அடங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் திருமண நிலை, நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆல்ரெடி விதவையா இல்லைனா விவாகரத்தானவரா இல்லை பிரிந்து வாழ்கிறீங்களா, இது எல்லா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது கொடுத்துக்கோங்க. உங்கள் தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் சொல்லணும். நீங்கள் இந்திய மகனா அப்படின்னு கேட்பாங்க. ஆம் இல்லை எதுன்றதை நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்கள் மதம் என்னன்னு சொல்லணும். உங்கள் ஜாதி சமூகம் என்ன அப்படின்றத சொல்லணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லணும். எத்தனாவது வரை முடிச்சிருக்கீங்க அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க தெரிகிறதா, அவங்களுக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வயசானவங்க இருந்தாங்கன்னா படிக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கொஷின் கேட்டாங்கன்னா படிக்க தெரியாது அப்படின்றத சொல்லிக்கோங்க. நீங்கள் தொழில் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்பாங்க. உங்கள் தொழில் என்ன வேலை வகை, அது அரசு வேலையா, கூலி வேலையா, இல்லை விவசாயமா, இல்லை தனியாரில் செய்கிறீங்களா, இல்லை சுயதொழில் செய்கிறீங்களா, இல்லை வணிகம் செய்கிறீங்களா. ஸோ எந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கை சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, என்ன உங்கள் கம்பெனி நேமு, எங்கே இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் பதில் கொடுத்துருங்க. அதுக்கு எத்தனை வருஷம், அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா மாதத்தை கூட நீங்கள் இதில் உங்களுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 கொஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடு உங்களுடையதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொந்த வீடு அப்படின்னா ஆம் இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லைனா வாடகை வீடு அப்படின்னு சொல்லலாம். வீட்டோட முகவரி என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்றது சொல்லணும். மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம், தெரு, வீட்டு எண், அப்புறம் பின்கோடு இதெல்லாமே நீங்கள் சொல்லலாம். வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன, எத்தனை ரூம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்றத சேர்த்து சொல்லியிருக்காங்க. சமையல் அறையை தவிர்த்து நீங்கள் வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, அது கிச்சன் இல்லாமல் மீதி இருக்க ரூம்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரோட நம்பர்ஸ், 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லணும். ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லணும். ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது இருந்ததுன்னா அதோடைய ஃபோன் நம்பர் எழுதிப்பாங்க. உங்களிடம் மின்சாரம் இணைப்பு உள்ளதா, உங்கள்கிட்ட கரண்ட்டு இருக்கா உங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது இருந்துச்சுன்னா அதோட கன்சியூமர் நம்பர், அந்த எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த அட்டையில் உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கழிப்பறை வசதி உள்ளதா, அவங்க வீட்டில் டாய்லெட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது வீட்டுக்குள்ளே இருக்கா, வீட்டுக்கு வெளியே இருக்கா, எப்படி நீங்கள் அதை கட்டியிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அப்புறம் குடிநீர் வசதி, உங்களுக்கு தண்ணி சர்வீஸ்லாம் இருக்கா, இந்த குழாய் மூலம் வர்றது இல்லை கிணத்துல வர்றது இல்லை எது மூலிமா நீங்கள் தண்ணி வசதி பெற்றிருக்கீங்க அப்படின்றத கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சமையலுக்கு பயன்படுத்தும் எரிபொருள், அதாவது கேஸ் சிலிண்டர் உங்ககிட்ட இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சிலிண்டரா 2 சிலிண்டரா அந்த மாதிரி கேட்பாங்க. உங்கள் வீடு எந்த வகை அப்படின்னு கேட்பாங்க. தனித்த வீடா, இணை வீடா, இல்லை அடுக்குமாடி குடியிருப்பா, இல்லை குடிசையா, எதுவோ அதை நீங்கள் சொல்லணும். வீட்டில் எந்தெந்த வசதிகள் உள்ளன, டிவி, ஃப்ரிட்ஜு, இந்தமாரி காரு, 2 வீலர்,
இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் உங்கள் வீட்டில் வசதிகள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லணும். அதே மாதிரி வீட்டில் மாற்றுத்திறனாளி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின பேர், வயசு, அவங்க எதில் வந்து அவங்க குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக கேட்கப்படுறேன் அந்த 30 கொஷின்ஸ். இதை குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து தகவலும் ரகசியமாக வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு திட்டமிடும் மற்றும் வளர்ச்சி பணிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஏதாவது வந்து புதுசாக ஸ்கீம் எடுத்துகிட்டு வர்றது, இல்லை இதில் இவங்க வந்து கம்மியாக இருக்காங்க, இவங்களுக்கு இது மூலிமா பெனிஃபிட்ஸ் தரலாம் அப்படின்றதுக்காக இந்த கணக்கீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்க அப்படின்னா நாட்டோட முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு இன்னொரு வழி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் கணக்கெடுப்பில் பதில் சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கணக்கெடுப்பு வரப்போ நீங்கள் அந்த நம்பர் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது மூலிமா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நின்று பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஸோ எப்படி நம்ம வந்து அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா censusindia.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் செல்ஃப் எனியூமரேஷன் அப்படின்றது வந்து கொடுக்கணும். அதில் லாங்குவேஜ் வந்து கேட்கும், எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பார்த்துடலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸு, இதுக்கப்புறம் நான் என்னென்ன அந்த 30 கொஷின்ஸ் கேட்டிருந்தானோ அது எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட வீடு என்ன சைஸு, உங்கள் வீட்டில் வந்து நல்லா இருக்கா இல்லையா, என்ன பொருள் வச்சுருக்கீங்க, எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக சப்மிட் அப்படின்றது வந்து கொடுக்குறோம். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி இந்த ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று வரும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். இந்த ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் வரப்போ அந்த ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேங்களா, இதான் வந்து மெயினு. ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் முக்கியமாக நம்மகிட்ட வேணும், எதை வச்சுட்டு நம்ம மெயினாக இதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் வந்து வேணும், அதே மாதிரி ஆதார் எண் வந்து வேணும், நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ். இது 3 வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக இது 3 இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மீதி எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து ஆன்லைன்லேயே நம்ம பண்ண முடியும், இல்லை நேரடியாக வந்து அப்படி பதிலளிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டாடா.